வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பங்குள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களுக்கான 2022ஆம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 18 காளைகளை அடக்கிய கார்த்தி முதல் பரிசை வென்றார். தோஹா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பங்குள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மத்தியில் தமது தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் காரணமாக தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகள் எளிதாக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் திறனை உலகம் தற்போது உணர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடல்சார் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவு சங்கங்களுக்கான மத்திய பதிவாளர் அலுவலகத்தின் புதிய வளாகத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பாடுகள் கிராமப்புற பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகளின் செயல்பாடுகள் மேம்பட்டிருப்பதாக திரு அமித் ஷா தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையின் நிறைவாக காணும் பொங்கல் உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி சுற்றுலா தலங்களில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளும் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காணும் பொங்கலையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா, கேரளம் மற்றும் புதுவை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக ஒகேனக்கலுக்கு வருகை புரிந்தனர். இங்கு வந்த சுற்றுலா பயணிகள் எண்ணெய் தேய்த்து அருவிகளிலும் பாதுகாப்பாக ஆற்றுப் பகுதிகளிலும் குளித்து மகிழ்ந்தனர். பின்னர் பரிசல் பயணம் மேற்கொண்டு காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசித்தனர். தற்போதைய நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 700 கனஅடியாக தண்ணீர் வரத்து வந்து கொண்டிருப்பதால் அருவிகள் ஆர்ப்பரிக்காமல் அமைதியாக குதித்து சென்றது. இருந்த போதிலும் பிரதான அருவி, சினி அருவி, ஐந்தருவி பகுதிகளில் தண்ணீர் கொட்டுவதை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். ஒகேனக்கலில் இருந்து மா தண்டபாணி. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற்றது. மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இதனை தொடங்கி வைத்தார். சற்றுமுன் நிறைவடைந்த இந்த ஜல்லிக்கட்டில் 18 காளைகளை அடக்கிய கருப்பாயூரணி கார்த்தி முதல் பரிசை வென்றார். 17 காளைகளை அடக்கிய பூவந்தி அபிசித்தர் 2ஆம் பரிசையும், 12 காளைகளை அடக்கிய குன்னத்தூர் திவாகர் 3ஆம் பரிசையும் வென்றனர். இதற்கிடையே சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியில் பார்வையாளர்கள் 2 பேர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் இன்று நடைபெற்ற மஞ்சுவிரட்டில் ஒன்றன் பின் ஒன்றாக 271 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. மேலும் ஆங்காங்கே கட்டுமாடுகளும் அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் மஞ்சுவிரட்டை பார்க்க வந்த வலையபட்டியைச் சேர்ந்த சிறுவன் பாஸ்கரன் உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்தனர். 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த அனைவருக்கும் முதலுதவி செய்யப்பட்டு சிவகங்கை மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருப்பத்தூர், காரைக்குடி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன். ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக இந்த வாக்குறுதி அளித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும்.
புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த 2 மாதத்திற்குள்ளாக 15 கோடி பேர் இந்த யாத்திரையில் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த யாத்திரையின் கீழ் நடைபெற்ற மருத்துவ முகாம்களில் 4 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவ சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 கோடிக்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டைகளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களில் ஒருவர் இது பெரிதும் பயனளிக்கும் வகையில் உள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். லட்சுமி, திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி வட்டாரம் மல்லங்குப்பம் ஊராட்சி. மல்லங்குப்பம் ஊராட்சியில மத்திய அரசுல நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற ஸ்கீம் வண்டி வந்திருந்தது. அதுல இலவச கேஸ், செல்வ மகள் திட்டம், மருந்து அடிக்கிறத பத்தி எல்லாமே விளக்கமா எல்லாருமே திட்டங்கள் எல்லாம் பத்தி ரொம்ப விழிப்புணர்வு அடைகிற மாதிரி சொன்னாங்க. 5 லட்சம் ரூபாய் ஸ்கீம்ல எல்லாருக்கும் அட்டை கொடுத்தாங்க. ப்ரீ கேஸ் ஒரு 6-7 பேருக்கு கொடுத்தாங்க. இது ரொம்ப எங்களுக்கு மிகவும் அவசியமா இருந்தது. இந்த திட்டங்கள் எல்லாம் அறிவிச்ச மத்திய அரசுக்கும் மோடி ஐயாவுக்கும் மிகுந்த நன்றி. புத்தொழில் நிறுவனங்களுக்கான 2022ஆம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், தமது அரசு மேற்கொண்ட சீரமைப்பு நடவடிக்கைகள் காரணமாக இது சாத்தியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் தற்போது 7000த்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் 2000த்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் 2022ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இந்த சாதனைக்காக பாடுபட்ட அமைச்சர் திரு தாமோ அன்பரசனுக்கும் அதிகாரிகளுக்கும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சொத்துகளுக்கான வழிகாட்டு மதிப்பை திமுக அரசு உயர்த்தியதன் காரணமாக பொதுமக்களும் கட்டுமான நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி திமுக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2017ஆம் ஆண்டு வெளியிட்ட வழிகாட்டு மதிப்பையே பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இதுவரை வசூலித்த கூடுதல் கட்டணத்தை பொதுமக்களுக்கு திருப்பி வழங்க வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மாவட்டச் செய்திகள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்தி சூதாட்டத்தில் ஈடுபட்ட 21 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையத்தில் நடைபெற்ற காளை விரட்டும் நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. நெல்லை சேயன் கிராமம் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை 2 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு வனத்துறையினர் இன்று பிடித்தனர். விளையாட்டுச் செய்திகள். தோஹா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிரான்சின் ஹியூகோ சார்லட் இணையை வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பெங்களூருவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா பமிடிப்பட்டி வைதேகி சௌத்ரி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தேசிய செஸ் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் பிரக்ஞானந்தா முதலிடத்தை பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பங்குள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களுக்கான 2022ஆம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 18 காளைகளை அடக்கிய கார்த்தி முதல் பரிசை வென்றார். தோஹா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.